நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய கல்குவாரியில் அரசு அனுமதித்த அளவை மீறி 500 அடி ஆழம் வரை கிரானைட் கற்கள் வெட்டி எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதாக கூறும் மக்கள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு செய்தியாளர் தங்கமணி இணைந்திருக்கிறார். தங்கமணி, தொடர்ந்து எத்தனை நாட்களாக இந்த புகார் அந்த பகுதியில் நிலவி கொண்டிருக்கிறது? நியூஸ் தமிழும் தொடர்ந்து பல பகுதிகளில் நிலவக்கூடிய கனிம வள கொள்ளையை காட்சிப்படுத்திட்டே வரும். அந்த பகுதியில் என்ன நிலவரமா இருக்கு? கௌதமி, நிச்சயமாக தமிழகம் முழுவதும் கனிம வள கொள்ளைகளை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அம்பலப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பல்வேறு பகுதிகளில் கிராவல் மண், அதே சமயத்துல கல்குவாரியில சட்டவிரோதமாக வெடி வைத்து பாறைகளை எடுத்து வருவதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் கிடைத்தது. இந்த அடிப்படையில நம்ம அந்த நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று பார்க்கும்போதுதான் சேந்தமங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட கொண்டப்பநாயக்கன் பட்டி என்கின்ற ஒரு கிராமப்புற பகுதி இருக்கின்றது. அந்த கிராமத்தின் நடுவே அமைந்திருக்கின்ற மிகப்பெரிய மலையினை கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு கனிம வளத்துறை சார்பில் ஏலம் என்பது விடப்பட்டிருக்கின்றது. அதாவது கல்குவாரிக்கு ஏலம் விடப்பட்டிருக்கின்றது. அதுவும் கனிம வளத்துறை சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் இந்த அளவிற்கு தான் அந்த பாறைகளை எடுக்க வேண்டும், அதே சமயத்தில் வெடிமருந்துகளை வைத்து தகர்க்க கூடாது என பல்வேறு வழிமுறைகளை தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இங்க இந்த ஏலம் எடுத்த சில மாஃபியா கும்பல்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இரவு நேரத்தில் சுமார் 24 மணி நேரமே மிகப்பெரிய அளவில் வெடிமருந்துகள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய அந்த பாக்ஸ் மூலியமாக வைத்து அந்த பாறைகளை வெட்டி எடுத்து வருகிறது. குறிப்பாக அந்த கல்குவாரிக்கு பின்புறம் 4 புறம் சுற்றிலுமே கிராமப்புற பகுதி. அதிலும் கிராமப்புற பகுதி என்றாலே ஆடு மாடு மேய்ப்பு சம்பந்தமான தொழில் தான் அந்த பகுதியில் இருக்கின்றது. அந்த பாறை வெடித்து எடுக்கும் பொழுது அந்த பாறை கற்கள் சிதறி அங்கிருக்கின்ற வீட்டிற்கு மேல் விழுகின்றது, ஆடு மாடுகள் மேல் விழுகின்றது. தங்களுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என கூறி கூட கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பு அங்கிருக்கின்ற அந்த கொண்டப்பநாயக்கன்பட்டி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் கனிம வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்திருக்கின்றனர். என்ன தெரிவித்திருக்கின்றனர், நீங்கள் கொடுத்த அளவிற்கு மீறி இங்க இந்த பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசிற்கு சுமார் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பணம் என்பது நஷ்டமாகி இருக்கின்றது. அதே சமயத்தில் 500 அடி வரை இந்த பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் உடனடியாக இங்கு ஆய்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் 6 மாத காலமாகியும் தற்போது வரை இந்த பகுதிக்கு மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறை அதிகாரிகளும் தற்போது பார்க்கவில்லை. ஆனால் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம், அதே சமயத்தில் கற்களை வெட்டி எடுக்கும் டிரில்லர் என்கின்ற அந்த இயந்திரத்தை வைத்து இங்கிருக்கின்ற மாஃபியா கும்பல்கள் அந்த மலையை குறைஞ்சிருக்காங்க. நம்ம காட்சியில கூட பார்க்கலாம். ட்ரோன் விஷயம்ல பார்க்கும் போதே ஒரு மலை, அது மலையா அல்லது கரடா என்கின்ற அந்த காட்சி தான் தெரிகின்றன. மிகப்பெரிய மலையை தற்பொழுது அடியோடு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றதால் குறிப்பிட வேண்டும். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலம், எருமப்பட்டி, வேலுக்குறிச்சி போன்ற பல்வேறு பகுதிகளில் கிராவல் மண் திருட்டு, கல்குவாரிகள் சட்டவிரோதமாக அளவுக்கு மீறி பல்வேறு பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டு வருகிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கொண்டப்பநாயக்கன்பட்டி கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.